இந்த பையன் பிறக்கும் போதே காலில் இலைகளோட தான் பிறக்கிறான். இதனால அவங்க அம்மா அவனை ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. டாக்டர் அவங்க காலில் இருக்கிற இலையை கட் பண்ண போனா அந்த இலைகள் கட்டாவாம வச்சிருக்க சிசர் தான் உடஞ்சு போகுது. இதனால சின்ன பையனோட அம்மா அவனோட காலில் இருக்கிற இலையை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் 2 கால்லையும் சாக்ஸ் போட்டு விடுறாங்க. ஒரு நாள் இந்த சின்ன பையன் அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல் உள்ள அப்படியே குதிக்கிறான். இவனுக்கு சுத்தமா நீச்சலும் தெரியாது. அதனால தண்ணிக்கு அடியில போய் மாட்டிக்கிறான். அப்ப அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பையன் உள்ள போயிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை காப்பாத்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அப்படியே குதிக்கிறா. உள்ள போனவ இந்த பையனை காப்பாத்த தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இந்த பையன் எப்பவுமே சாக்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்ஸை ரிமூவ் பண்ணி பாக்குறா. அப்ப அவன் காலில் இருக்கிற இலைய பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. உடனே அந்த சின்ன பையன் அவன் முகத்திலே ஓங்கி உதவ வைக்கிறான். உடனே அவன் நீந்தி அப்படியே மேல போயிடுறா. இந்த சின்ன பையன் அவன் நீந்தி மேல வரதை பார்த்துட்டு அவனும் அதே மாதிரி நீந்தி மேல வந்துடுறான். அடுத்த நாள் அந்த பையனை பார்த்த அந்த பொண்ணு அந்த பையனை விரட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள பிடிச்சிருந்தா. அப்ப அவ ஷோல்டர்ல இருக்கிற ஒரு மார்க்கை காமிச்சு இது என்னோட பர்த் மார்க்கு, நானும் உன்ன மாதிரி வித்தியாசமான பிறவிதான், அதனால என்கிட்ட எதையும் நீ மறைக்காத எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க.